ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரம்யா தீபாவை ஒரு கூடாரத்தில் அடித்து கீழே தள்ளி விடுறாங்க. தீபா கயிறு விடட்டுமா அப்படின்னு கேட்டதும் தீபாவும் சரின்னு சொல்றாங்க. அப்படியே விடுறேன்டி, நான் உன்னை சாகடிக்க போறேன் அப்படின்னதும் தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன ஆமா சொல்ற? ஆமா, இங்க பாரு, எனக்கு கார்த்திக் கிடைக்கணும், அதுக்காகத்தான் உன்னை நான் போட்டு தள்ள போறேன். நீ போனதும் நீ கழட்டி வச்சிருக்கே தாலி, அதை கார்த்திக் என்னோட கழுத்துல கட்டுவாரு. இங்க பாரு, எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு தீபா கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரம்யா கைத்த விட்டுடுறாங்க. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரம்யா கத்துறாங்க. பார்த்தா தீபாவும் ரம்யாவும் கார்ல வரும்போது ரம்யா தீபாவை கீழே தள்ளி விட்டு இல்லாம பண்ற மாதிரி கனவு தான் கண்டிருக்காங்க. உடனே தீபா என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட பிஸ்னஸ் எதிரி இல்லாமல் போயிட்டான், ஜெயிச்சிட்டேன்னா அதை நினச்சி சந்தோஷப்பட்டேன் அப்படின்னதும் இங்கே பாரு, எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் அதையே கட்டிட்டு வாழாத, ஃபர்ஸ்ட்டு உன்னோட வாழ்க்கையை பாரு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிற மாதிரி தீபா சொன்னதும் அதுக்கு தாண்டி உன்னை இல்லாமல் பண்ணுறேங்கிற மாதிரி ரம்யா யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் கார்த்திக் ராஜா ரெண்டு பேருமே அந்த காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற சாமியார்கிட்ட இந்த செங்கல்பட்டில் யாரோ ஃபேமஸான சாமியார் இருக்காராம், அவர் பரிகாரம் சொல்லி பரிகாரத்தை பண்ணால் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்னு சொன்னாங்க சாமி, இங்கே யாரும் அப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்டதும் உடனே அந்த சாமியாரும் இங்கே ஒரே ஒருத்தர் தான் இருந்தாருப்பா, அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர் பரிகாரம் சொன்னால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், ஆனால் இப்போ அவர் இமயமலையில் போய் செட்டில் ஆகிட்டாரு, இங்கால வாரதே இல்லை, மற்றபடி வேறு எந்த சாமியாரும் இல்லை அப்படின்னதும் கார்த்திக் ராஜா அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏப்பா என்ன ஆச்சு? இல்லை சாமி, நாங்கள் ஒரு தேவையாக தேடி வந்தோம் அப்படின்னதும் அந்த சாமியார் கருப்பண்ண சாமியோட விபூதி எடுத்து ரெண்டு பேருக்கும் கொடுத்து இது உங்களுக்கு துணையாக இருக்கும், தைரியமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம தீபாவோட மனசு உறுத்துட்டே இருக்கு. அம்மோ எதுக்குன்னா கார்த்திக் சார்ட்ட ஃபோன் போட்டு அவரை வர சொல்லிட்டு பரிகாரத்தை பண்ணலாமா அப்படின்னு கேட்டது. உடனே ரம்யா டென்ஷன் ஆகி கார்த்தி ஒன்று அதிகமாக காதலிக்காரு, அப்படி இருக்கும்போது நீ அவர் முன்னாடி பரிகாரம் பண்ணா அவர் ஒத்துப்பாரா? கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாரு அப்படின்னதும் சரி அம்மோ, அப்ப நாம சொல்ல வேணாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேருமே பரிகாரம் பண்ற இடத்துக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் அந்த இடத்துல நம்ம கார்த்திக் ராஜா வேற வழியால வண்டியை விட்டதும் அந்த இடத்துல ஒருத்தங்க வராங்க. ஏப்பா இங்க எங்க போறீங்க? ஒரேடியா மலையில தான் போய் முட்டணும். ஆமா சாமி, இங்கால எங்கேயாச்சும் ஏதோ ஆறு இருக்கா அப்படின்னு கார்த்திக் கேட்கறாங்க. உடனே அந்த ஆளும் இந்த சைட்டு தான் அந்த ஆறு இருக்கு அப்படின்னதும் கார்த்திக் ராஜா நேரா வண்டி எடுத்துட்டு அதே வழியால கிளம்புறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம ரம்யா தீபா ரெண்டு பேருமே கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தீபா ரம்யா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு அம்மா, மனசுல இருக்கிறத அப்படியே பட்டுன்னு கார்த்திக் சார் சொல்லுவாங்க. நான் இப்போ கிச்சன்ல இருந்தேன்டா, கிச்சன்ல தானே வேலை பாக்குறீங்கன்னு கேட்பாரு. பூஜை ரூம்ல இருந்தா பூஜை ரூம்ல தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. ஸோ எங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் அவ்வளோ பெரிய வாண்டிங் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் இங்கே தான் இருக்குன்னு கண்டிப்பா அவர் என்ன தேடி வந்திருப்பாரோன்னு என் மனசு சொல்லுது அப்படின்னதும் நம்ம ரம்யா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே நம்ம ரம்யா யோசிக்கிறாங்க, கார்த்தி வாரத்துக்குள்ள தீபா கதையை முடிச்சிடணும் அப்படின்னுட்டு வேகமா வண்டி எடுக்கிறாங்க. பார்த்தா ரம்யா கார் முன்னாடி நம்ம கார்த்திக் கார் நிக்குது. ஸோ இந்த பக்கம் கார்த்தி கவனிக்காம வண்டி எடுத்துட்டு போறாங்க. ரம்யா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ கார்த்தி வந்துட்டான், அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆறு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு, இப்போ என்ன பண்றது அப்படின்னுட்டு செம டென்ஷன் ஆகி டிரைவர் வண்டியை ஃபாஸ்டா எடுக்க சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஆறு இருக்கிற இடத்துக்கும் நம்ம ரம்யா வந்துடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம ரம்யா தீபா கிட்ட, இங்க பாரு தீபா, டைம் இல்லை, ஸோ டைம் கடந்துட்டே போகுது, உடனே புடவையில சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னதும் புடவை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இங்க பாரு, உன் கூட நானும் உதவிக்கு இருக்கணும், ஸோ நானும் சொத்து பத்தமா இருக்கணும்ல, அதுக்கு நானும் புடவை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னுட்டு ரம்யாவும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா பரிகார டைம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம தீபாவுக்குள்ள அந்த அம்மன் சக்தி கிடைச்சிருது. உடனே நம்ம ரம்யா என்ன பார்த்துட்டு இருக்க, டைம் ஆச்சு, இந்த கூடாரத்துக்குள்ள ஏறி உட்காரு, உன்னை வச்சு நான் ஆணி அடிக்கிறேன் அப்படின்னதும் உடனே ரம்யா கழுத்து பிடிச்சி நெரிக்கிறாங்க. தீபா என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க, என்ன ஈஸியா என்ன அழைச்சிட்டு என் கதையை முடிக்கலான்னு பாத்தியா? பெருசா சொன்னையே எனக்காக நீ பரிகாரம் பண்ண போறேன்னு, இப்ப என்னடி பாம்புற? நீ உட்கார்ந்து என் அத்தைக்காக நீ பரிகாரம் பண்ணு. இங்க பாரு, என் புருஷனை அடையிறதுக்கு தானே இவ்வளவு காரியம் பண்ணிட்டு இருக்க, அப்படி பார்த்தா என்னோட அத்தை உனக்கும் அத்தை தானே, அவங்க உயிர் பொழைக்கணும்னா நீ பரிகாரம் பண்ணு ஏறடி அப்படின்னு சொன்னதோ ரம்யா செம அதிர்ச்சி ஆறாங்க. தீபா என்ன விடு தீபா, அப்படிலாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி ரம்யா தீபா கூட சண்டை போடுறாங்க. உடனே தீபா என்ன பண்றாங்கன்னா ரம்யா கூடாரத்துல பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. தீபா இங்க பாரு
தீபா ரொம்ப தப்பு பண்ற, விடு அப்படின்னு சொன்னதும் கூடாரத்துல வச்சு ஆணியெல்லாம் அடிச்சிடுறாங்க நம்ம தீபா. இங்க பாரு, இப்போ எனக்கு பதிலா நீ இந்த பரிகாரத்தை பண்ணி காட்டு, நீ உயிரோட இருந்தீன்னா அதுக்கப்புறமா நான் என் அத்தைக்காக இந்த பரிகாரத்தை பண்றேன் அப்படின்னு தீபா வந்து அந்த இடத்துல செம்ம மாஸ் பண்ணா சூப்பராகவே இருக்கும். வாங்க வெயிட் பண்ணி